ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாணி ஹோம் மேக்கர். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. சண்டேவோட விலாக் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்ன பண்ணேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் டே ஒரு 7 o'clock போலவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எழுந்த உடனே கொஞ்சமாக இன்டோர் பிளான்ட்ஸ் வீட்டில் இருக்குது. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டு எங்கெங்கே வைக்கணுமோ அங்கே எடுத்து செடிகளை வச்சாச்சு. கொஞ்சம் துணிலாம் துவைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ மிஷினில் துணிலாம் லோட் பண்ணி துவைச்ச பிறகு காய போட்டாச்சு. டிஃபன் பார்த்திங்கன்னா ராகி தோசையும் தேங்காய் சட்னியும் தான் எடுத்துக்கிட்டோம். இந்த சண்டே சீ ஃபுட்டு தான் பிளான் பண்ணியாச்சு. ஸோ சுறா புட்டு, சுறா அப்புறம் கிழங்கா மீன், காடை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காடை 65 பண்ணி தர சொல்லி கேட்டாங்க. ஸோ அதே போல் செஞ்சாச்சு. ரசம் வச்சுருக்கேன். கிழங்கா மீன் கொஞ்சமாக குழம்பு பண்ணிவிட்டு கொஞ்சமாக வறுவலுக்கு எடுத்து வச்சுட்டேன். மீன் குழம்பு வச்சோம்னா நம்மளுக்கு அன்றைக்கி அகெயின் சமைக்கிற வேலை இருக்காது. ஸோ மீன் குழம்பு கொஞ்சம் தாராளமாகவே எடுத்து வச்சாச்சு. சுறா புட்டு பண்ணியிருக்கேன். சுறா புட்டு ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சுறா புட்டும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நிறைய கொஞ்சம் பெப்பர் தூக்கலாக போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட. லஞ்சு வேலை முடிஞ்ச பிறகு கையோடு பாத்திரம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் கவுண்டர் டாப், கேஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த மண் பாத்திரம் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வாங்கினது. இன்னும் நான் சீசனிங் பண்ணலை. இது எப்படி வாங்கணுன்னு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இதை வாங்கிட்டேன். இது சீசனிங் இனிமேல் தான் பண்ணணும். அவங்களே சொல்லியிருக்காங்க எப்படி பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதை ஃபாலோ பண்ணி பண்ணணும் இனிமேல் தான். ஒரு 2-3 மணி போல் வாட்டர்மெலன் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு ஜூஸ் பண்ணி நாங்கள் 3 பேரும் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பசங்க 2 பேரையும் தலை குளிக்க வச்சுருந்தேன். எவ்ரி சண்டே அவங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணி விடுவேன். ஸோ தலை குளிக்க வச்சுட்டு பல்லாவரமில் இருக்க தர்காவுக்கு தான் போயிருந்தோம். பசங்க அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் ஆக்குறாங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் இந்த மாதிரி மசூதியில் போயிட்டு ஓதிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அம்மா. அங்கே போனால் பயங்கர க்ரௌடாக இருந்தது. ஸோ அந்த க்ரௌடில் லைனில் நின்று பசங்களுக்கு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வரும்போது டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.